அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். எங்கள் பள்ளியில கடந்த வெள்ளிக்கிழமை ஆண்டு விழா கொண்டாடினாங்க. எங்க பள்ளியில மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருக்க எல்லா பள்ளியிலும் தமிழ்நாடு அரசோட உத்தரவுக்கு இணங்க ஆண்டு விழா கொண்டாடினாங்க. அது எங்க ஸ்கூல்ல சேர்த்து பவள விழாலாம் கொண்டாடினாங்க. அந்த ஆண்டு விழா கொண்டாடினா அந்த ஆண்டறிக்கை வாசிக்கணும்னு ஒரு மரபு இருக்குது. அந்த ஆண்டறிக்கையில நான் என்ன இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம் எங்கள் பள்ளியை கடந்த 4 ஆண்டுகளாக பேச்சு போட்டியிலும் சரி, எந்த கலை போட்டிகளிலும் சரி, கலை, கட்டுரை, கவிதை, பேச்சு, அது மட்டும் இல்லாத விளையாட்டு போட்டி, வாலிபால், கால்பந்து போன்ற அனைத்து போட்டிகளையும் யாருமே இது வரைக்கும் அடிச்சுட்டதா சரித்திரமே இல்லை. எங்கள் பள்ளி தான் அந்த வட்டாரத்திலே முதல் அளவுல வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்க பள்ளியில ஒரு மாணவனா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நான் 12வது படிக்கிறேன். இந்த வருஷம் நடந்த கலை திருவிழால இணைய கருத்துருவாங்கிற போட்டியில முதல் பரிசு பெற்றிருக்கேன். மாவட்ட அளவுல அதற்கான சான்றிதழ் எங்க தலைமை ஆசிரியர் இன்னைக்கு கொடுத்தாரு. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட பேர் எங்க பள்ளியில இருக்காங்க. ஸோ மற்றதுக்கு இல்லாம, விளையாட்டுக்கு மட்டும் இல்லாம, ஒரு கலை நோக்கோட ஒரு மாணவர்கள் அந்த போட்டியில கட்டுரை போட்டியில, பேச்சு போட்டியில, கவிதை போட்டியில வெற்றி பெறணும்னு சொல்லி இம்பார்ட்டன்ட் கொடுக்குற, ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பள்ளியா எங்க பள்ளி இன்னும் இருந்துட்டு இருக்கு. எங்க பள்ளியில இருந்து இன்னும் நிறைய பேர் வெளியில இருக்காங்க. இன்னும் வருங்காலத்துல நிறைய திறமைகள்லாம் ஒளிஞ்சிட்டு இருக்கு. எங்க பள்ளியில இருந்து நிறைய திறமைகள்லாம் வெளியே வரும். இது எங்க பள்ளியில மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்க ஒட்டுமொத்த பள்ளியிலும் இருந்தா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை, ஒரு மாவட்டத்துல இருந்தா அந்த மாவட்டத்துக்கு பெருமை, ஒரு ஊர்ல இருந்தா அந்த ஊருக்கு பெருமை. இந்த பரிசு வழங்கிய அரசுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.